பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாணவர் ஸ்கூல் போனோடனே காலையில ஃபர்ஸ்ட் பீரியடே ரொம்ப பசியோட அட்டென்ட் பண்ற அந்த வழி இருக்கு. அது அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தாங்க தெரியும். ஏன் காலையில சாப்பிடலன்னு அந்த ஸ்டூடெண்ட்டையும் கேட்க முடியாது, ஏன் காலையில சமைக்கலன்னு அந்த பேரண்டையும் கேட்க முடியாது. இதுக்கு ஒரு பதிலாதான் நம்ம தமிழக அரசாங்கம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 2027ல எல்லா தொடக்க பள்ளிகளிலும் கொண்டு வந்தாங்க. இதனால 17 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. காலை உணவு திட்டத்துக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல இம்யூனிட்டி பில்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸே அவங்க ரொம்ப உற்சாகமா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஃபீட்பேக். சோ இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா 2429 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. சோ மொத்தமா சேர்த்தா 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல இந்த திட்டம் இனிமே விரிவாக்கமாகும். காலை உணவு திட்டத்தோட பயன்களை பார்த்து கனடா மாதிரியான மற்ற நாடுகள் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. இதனால காலையிலேயே மாணவர்கள் எல்லாம் சூடான சுவையான காலை உணவு சாப்பிட்டு கிளாஸ் ரூம்ல திரும்ப போவாங்க.